வணக்கம். நவராத்திரி ஃப்ரைடே vlog. இன்னைக்கு சாப்பிட வரவங்களுக்கு பிடிச்சது தஞ்சாவூர் மோர் குழம்பு. இது களத்துக்கு பருப்பு சாதம் வந்து குக்கரில் இருக்குது. பருப்பு வைக்கிறது வந்து சாஸ்திரம். ஸோ வந்து கொஞ்சோண்டு புளி, தேங்காய், 2 ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் பட்டை மிளகா, இது 1 ஸ்பூன் அரிசி மாவோட நல்லா மைய அரைச்சிக்கோங்க. ஸோ பருப்பு ஸ்லீக்கு வந்து பீன்ஸ் வந்து நான் அலம்பி குட்டி குட்டியாக நறுக்கி அலம்பி உங்களுக்கு வந்து வடித்தட்டில் போட்டு வச்சுருக்கேன். பருப்பு ஊறிட்டுருக்கு. அதை அரைச்சி தட்டிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாக்க பருப்பு ஸ்லி ரெடி. எல்லா ஒரு மெனுக்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், டீட்டெயில்டு ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பாருங்கள். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோங்க. பொடியாக கட் பண்ண பீன்ஸ் போட்டுடலாம். இது வந்து உப்பு போட்டு இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சு நல்லா கலந்துட்டு வேக வைக்க வேண்டியதான். பீன்ஸ் வெந்துருச்சுங்க. நல்லா உலர ஆற வச்சுடுங்க. இந்த மாதிரி உதிரியாக அது பாருங்க, லூஸாக இருக்கணும், ரொம்ப மேஷ் ஆகக்கூடாது, பட் அது வந்து வெந்திருக்கணும். இப்படி எடுத்திங்கன்னா நசுக்க வரணும். சுடு ரொம்ப கொதிக்கிறது இது பாருங்க, மேஷ் பண்ண வரணும். ஆனால் யூ ஷுட் அந்த ஷேப் தெரியணும், அப்போ தான் பருப்பு சிலி நல்லாயிருக்கும். இப்போ இந்த பருப்பு சிலிக்குங்க கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டிருக்கேன். அண்ட் வந்து இவ்வளோ மிளகா வேணும். ஏன்னா வந்து மோர் குழம்பும் கம்மியாக தான் வைக்க போகிறோம் காரம். ஸோ இந்த கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டுருங்க. அப்புறமா வந்து உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை போட்டு நல்லா வந்து கொரப்பாக அதே சமயத்தில் மசிகிற மாதிரி தண்ணி விடாமல் கம்மியாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பருப்பு ஸ்லீக்கு அரைச்சதை நல்லெண்ணெய் தடவின ஒரு குக்கர் தட்டில் வச்சு குக்கரில் மூடி விசில் போடாமல் மூடி வச்சு ஆவி அடங்குற வரலையும் வேக வைங்க. இப்போ இந்த தயிரும் மோரும் கடைஞ்சதில் உப்பு போட்டுருங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த ஊர் தயிர் டப்பாவில் வந்து உப்பு போட்டு தான் வரும். இது வந்து நம்ம வெந்தயம், தேங்காய், புளி, அரிசி மாவு அரைச்சது, மிளகா வத்தல், இது அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த எரிகொளின்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர் மோர் குழம்பு பேர். இந்த திக்னஸில் இருக்கணும். அந்த அடுப்பு வந்து சிம் அடுப்பில் தான் வைக்கணும். ஓகே, எண்ணெயில் பெருங்காயம் கடுகு தாளித்து இதில் ஊற்றி ஒரு பொங்கு வந்தோடனே இறக்கிட்டிங்கன்னா டேஸ்டியான ஒரு மோர் குழம்பு ரெடி. இப்போ இந்த பெருங்காயமும் கடுகும் வெடித்த உடனே இதில் போட்டுடலாங்க. வெடிச்சுட்டு ஒரு பொங்கு வந்தோடனே இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, தஞ்சாவூர் மோர் குழம்பு ரெடி. அணைச்சிடலாம். பாருங்க, ஒரு கம்மியாக கொஞ்சம் அமௌண்ட்டு காஜு கட்லி பண்ணலாம். ஒரு சின்ன டம்ளரால் நான் 2 டம்ளர் காஜு எடுத்துகிட்டு இருக்கேன். ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால நான் வந்து லைட்டாக சூடுபடுத்திக்கிறேன். இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ட்ரை காஜூஸாக இருந்தால். இந்த ஈரப்பதம் போகிறதுக்கு தான். இது லைட்டாக ஆறின உடனே பொடிச்சிட்டு நம்ம வந்து இந்த சலடையில் சலிச்சிக்கலாம். அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில் ரெசிபி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த 1 கப்பால் 2 கப் கேஷ்யூக்குங்க, அரை 1 கப் தண்ணி, ஹாஃப் அண்ட் ஹாஃப் 1 கப் சுகருக்கு வந்து 1/2 கப் வாட்டரில் நல்லா கரைய விட்டுருங்க. 1 ஸ்ட்ரிங் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்தால் போகிறோம். அது வந்த உடனே இந்த சலிச்ச முந்திரி பருப்பை போட்டு நல்லா கோத்து வர மாதிரி கலரணும். நல்லா அது வந்து ரெண்டும் கலந்து வரும்போது 2 ஸ்பூன் நெய்யை விட்டு அலுமினியம் ஃபாயில் ஆர் வேக்ஸ் பேப்பரில் வந்து நெய் தடவி ஃபஸ்ட்டு அதை கை பொறுக்க ஃபார்ம் பண்ணிவிட்டு சூட்டை தாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை கட்டர் போர்டில் போட்டு பீஸாக கட் பண்ணி ஆறின உடனே எடுத்தாக காஜு கட்லி ரெடி. வெரி குவிக்கஸ்ட் வே ஆஃப் டூயிங் திஸ். பாருங்க, ஒரு ஸ்ட்ரிங் வந்துடுச்சு. இப்போ காஜு போட்டுடலாம். கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி தூவிட்டாங்க. இப்போ அதை நல்லா கலரிட்டு நெய் தடவின அலுமினியம் ஃபாயிலில் கொட்டிடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம சூடான சுவையான காஜு கட்லி ரெடி. மெஷர்மெண்ட் கரெக்டாக போட்டிங்கன்னா பக்காவாக வரும். இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டுக்கு வந்து எங்கள் வீட்டு சின்ன குட்டி கெஸ்ட்டுக்கு இதான் ரொம்ப பிடிக்கும். அதனால் யாருக்கு சர்வ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிவிடுங்க. பர்ஃபெக்டாக வந்துருச்சுங்க காஜு கட்லி. நீங்கள் அலுமினியம் அந்த ஃபாயில், ஈட்டபிள் ஃபாயில்ஸ் போடுவீங்கன்னா போடலாம். பட் எங்கள் ஹஸ்பண்ட் வில் நாட் ப்ரிஃபர் தட். அதனால் அவருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக அளவாக இருக்கணும். ஸோ அதனால் இது மாதிரி பண்ணி பாருங்கள். ஹோம் யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெலிஷ் பண்ணி சாப்பிடுவாங்க. பருப்பு ஸ்லீ முடிச்சுட்டு வரலாம்.
உங்கள் வீட்டில் ஃபுல் கோகோனட் ஆயிலில் சமைப்பீங்கன்னா கோகோனட் ஆயில் போட்டுக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் வாசனைக்கு போட்டு பெருங்காயம் போட்டிருக்கேன், பாக்கி வந்து கார்ன் ஆயில் போட்டிருக்கேன். ஸோ வந்து கடுகு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு வெடித்தோடனே உளுத்தம்பருப்பு போடலாம். கடுகு வெடிச்சிடுத்துங்க, சிம் பண்ணிட்டு உளுத்தம்பருப்பை போட்டுக்கோங்க. அப்படியே 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி, அந்த ஸ்மெல் போகிறதுக்கும் ப்ளஸ் த கலருக்கும். உளுத்தம்பருப்பு வந்து செவக்கணும், செவந்துட்டு இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த உதிர்த்து வச்சுருக்கிற பருப்பை போட்டு நல்லா பெரட்டிக்கலாம். இது ஏற்கனவே வெந்த பருப்பு தான், அதனால வெந்த பீன்ஸை போட்டு ஜென்டலாக ஃப்ளிப் பண்ணுங்கள், மெதுவாக திருப்புங்க, இல்லைனா கொசன்னு ஆயிரும். பருப்புஸ்லி ஆகிடுத்துங்க, பிளேட்டிங் பண்ணிடலாம், எடுத்து வச்சிடலாம். ஹஸ்பண்ட்க்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணுங்க எந்த ரெசிபியாக இருந்தாலும். ஸோ வந்து இது வெந்திருக்கணும், அந்த டேஸ்ட் அப்படியே மாறாமல் இருக்கணும், சர்விங்ஸ் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும், பிளேட்டிங் கரெக்டாக இருக்கணும், இல்லைனா வந்து திட்டு விழும். ஸோ இது வந்து உதிரியாக அப்படி இருக்கணும். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி வந்து நவராத்திரி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் எங்கள் ஆற்றுல களத்துக்கு சுட சுட சாதம், களத்துக்கு பருப்பு. நவராத்திரி வெள்ளிக்கிழமை பருப்பூசலி பண்ணாலுமே களத்துக்கு கொஞ்சம் பருப்பு வைக்கணும், சாஸ்திரப்படி பெரியவங்க சொன்னது. ஸோ சுட சுட சாதம், களத்துக்கு பருப்பு, நல்ல நெய், பீன்ஸ், கல்யாண பருப்பூசலி. இது சவுத் இண்டியன் மேரேஜஸில் ரொம்ப பைதட்டலான ஒரு டிஷ்ஷுங்க இது. நிச்சயமாக இது வந்து சாப்பாட்டு லன்ச் டயத்தில் இது இருக்கும், கல்யாண முகூர்த்த தண்ணிக்கு போடுறது. அதுக்கப்புறம் இது வந்து தஞ்சாவூர் மோர் குழம்பு, அது எரிக்குழின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கஸ்ட்டுக்கான ஸ்பெஷலாக பிடிச்ச ஸ்வீட் வந்து காஜு கத்லி. இதுவரையிலையும் பிரியா மகேஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் கண்டெஸ்ட்டோட இன்ட்ரோக்கு வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக கண்டெஸ்ட்டில் கலந்துக்கோங்க. இட்ஸ் அன் ஆன்லைன் கண்டெஸ்ட். ப்ரைஸஸ் கேன் பி டெலிவர்ட் த்ரூ அவுட் த வேர்ல்ட். நன்றி, வணக்கம். திருப்பியும் சொல்கிறேன், சுட சுட சாதம், களத்துக்கு பருப்பு, நெய், பீன்ஸ், கல்யாண பருப்புசிலி, தஞ்சாவூர் மோர் குழம்பு, அதுக்கப்புறம் காஜு கத்லி. சாப்பிட வாங்க. நவராத்திரி வெள்ளிக்கிழமை 2ஆம் நாள் நெய்வேத்தியம் வந்து காஜு கத்லி, களத்துக்கு பருப்பு, சாதம். ஓகே.